ப்ரெசென்ட்டில் அவங்களுடைய சம் ஆஃப் ஏஜஸ் 60 கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 5:1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரெசென்ட்டில் 60 வயசு இருக்குன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குங்க? ஓகேங்களா? இப்போ அப்பா பையனோட வயசு ப்ரெசென்ட்டில் கூட்டினா 60 வயசுன்னு சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா அப்பாவுக்கும் 6 வயசு குறைஞ்சிருக்கும், பையனுக்கும் 6 வயசு குறைஞ்சிருக்கும். அப்போ அங்கே சம் ஆஃப் ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 48 இருக்கும். என்ன காரணம்? அப்பாவுக்கு 6 வயசு, பையனுக்கு 6 வயசு, இந்த 60 வயசில் குறைஞ்சி சம் ஆஃப் 12 குறைஞ்சி 48 வயசாக மாறி இருக்கும். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மகனோட வயதுகளின் கூடுதல் 48. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் 5:1 ரேஷியோவாக இருந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த 48 6ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. பையனுக்கு ஒரு ரேஷியோ, அப்பாவுக்கு 5 ரேஷியோ. 6ஆ டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 6 எவ்வளோங்க? 7 6 8 6 48 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேங்களா? 8 6 48ன்னு போட்டிங்கன்னா என்னங்க? ஒரு ரேஷியோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 8னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு 8 வயசாக இருந்திருக்கும், அப்பாவுக்கு வந்து 40 வயசாக இருக்கும். 5 8 40, 1 8 8. ஓகேங்களா? இது வந்து என்னங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ப்ரெசென்ட்டில் வரணும் அப்படின்னா ப்ளஸ் என்ன பண்ணணும்? 6 வயசை கூட்டணும். ஏன்னா